ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். எப்பொழுது? சமாரியா நாட்டினுடைய இயேசு போகிற நேரம் அது. அவர் ஒரு கிணற்றண்டை போட்காருகிறார். மத்தியான நேரமாக இருக்கிறது. ஒரு பெண் அங்கே தண்ணீர் எடுக்க வருகிறாள். அந்த தண்ணீரை முன்று எடுத்து போக அந்த பெண்ணிடம் கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தா. அப்பொழுது அந்த ஸ்திரீ இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீர் யூதனா இருக்கிறீர், நான் சமாரியா ஸ்திரீ, எப்படி நீங்கள் எங்களிடத்தில் தண்ணீர் வாங்கி குடிக்க முடியும் என்று சொல்லும் பொழுது அவளுடைய காரியத்தை அத்தனை வெளிப்படுத்துகிறார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உன்னுடைய சூழல் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் வரிசையாக சொல்லும் பொழுது அவள் பிரமித்து போகிறார். இன்னும் அநேக காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களையும் சொல்லும் பொழுது அப்படியே பிரமித்து நின்று விடுகிறாள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாறுமாறான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை. அந்த இயேசுடைய சந்திப்பு அவளை மாற்றுகிறது. இயேசுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அவளுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். அடுத்து என்ன நடக்கிறது? ஊருக்குள்ளே ஓடி போகிறார். தன்னுடைய குடத்தை வைத்து ஓடி போய், ஒருத்தரை நான் பார்த்தேன், அவர் என்னக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே சொல்லிவிட்டார், வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ, அவர்தான் மேசியா, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்கிறார், மற்றவரும் அறிந்து கொள்ளும்படியே செய்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம். அநேக நேரம் நாம் முழுவதுமாய் ஆண்டோடைய வல்லமை அறியாமல், முழுவதும் ஆண்டோடைய கிரியைகளை புரிந்து கொள்ளாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரால் இதை செய்ய முடியுமா என்றால் சில நேரம் நமக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் அந்த பாருங்கள், இயேசுவை சரியாக அவள் அறிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை முழுவதுமாய் மாறுகிறது. ஆனால் அதற்கு முன்பாக யாரோ ஒரு அந்நிய மனுஷனாகத்தான் பார்க்கிறாள், அல்லது அந்நிய மனுஷனை போலதான் இயேசுவும் அவர்களுக்கு தெரிந்தார். அன்று நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்ப்போம். வாழ்க்கையில எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த போராட்டமானாலும் சரி, எந்த கஷ்டமானாலும் சரி, அதை சரி பண்ணாலும், சரீர பலவீனமானாலும் அதை மாற்ற நம்முடைய இயேசுவால் முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். குறிப்பிட்ட ஒரு வாலிபன் தன்னுடைய வாகனத்திலே, காரிலே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த வாகனம் பழுதுபட்டு நின்று விடுகிறது. இவன் எல்லாவற்றையும் முயற்சி எடுத்து பல முறை அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கிறான். ஸ்டார்ட் ஆகவில்லை. பேத்து போய் அப்படியே நின்று கொண்டிருக்கிறான். முயற்சி எடுத்துக்கொண்டும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த வழியாக ஒரு வயதான மனிதன் நடந்து வருகிறார். வாக்கிங் போறவர் நடந்து வந்து அருகில் நின்று, தம்பி, நான் உனக்கு ஏதாவது இந்த ஹெல்ப் பண்ணட்டுமா, அந்த வண்டியை நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கட்டான்னு அவன் பார்த்தான். வயதான மனிதனா இருக்கிறார். இவர் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? இவருக்கு என்ன தெரியும்? நானே இவ்வளவு நேரம் முயற்சி எடுத்தேன், இந்த கார் ஸ்டார்ட் ஆகவில்லை, இவர் என்ன பண்ண போகிறார் என்று சொல்லி அற்பமாய் பார்த்துவிட்டு இவன் சரியான பதிலும் சொல்லவில்லை. மீண்டுமாய் அவன் தன்னுடைய முயற்சியின் மூலமாய் அந்த காரை இயக்குவதற்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். இவர் போய்விட்டார். போய் வாக்கிங்லாம் முடித்து விட்டு திரும்பி வருகிறார். திரும்பி வரும்போது அந்த கார் அதிலே நிற்கிறது. அவனும் டயர்டாக போய் நிற்கிறான். அவன் திருப்பி அந்த மனிதன் கேட்கிறார், தம்பி, நான் இப்போமாவது ட்ரை பண்ணட்டுமா கொஞ்சம், நீ இது பண்ணும்போது அந்த வாலிபன் சொல்லுகிறான், சரி, இந்த பெரிய மனுஷன் ஏதோ கேட்கிறார், என்னத்தையா பண்ணுங்க பாப்பமன்னு சொல்லி பார்த்தார். இவன் நேரா அந்த பேனட்டை திறந்து உள்ள சில காரியங்களை பார்த்துட்டு சரி பண்ணிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. அவன் ஸ்டார்ட் பண்ண, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆச்சரியமா இருந்தது. என்னங்க பண்ணுனீங்க, வயதான நீங்க, உங்களுக்கு இப்படி தெரியுது வைக்கன்னு சொல்லி கொஞ்சம் ஆச்சரியமாய் காரியங்களை கேட்டான். கேட்கும்போது அவர் சொன்னார், என் பேரு ஹென்ரி ஃபோர்டு, நான் தான் இந்த வாகனத்தையே வடிவமைத்து உருவாக்கினவன். இதில் எப்படிப்பட்ட ஒரு ஃபால்ட் வரும், எப்படிப்பட்ட பிரச்சனை வரும் என்பது எனக்கு நன்றாக தெரியும், அதனால் தான் சரி பண்ணி கொடுக்க முடிந்தது என்று சொன்னாராம். யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த வாலிபனுக்கு அவர் இந்த வாகனத்தை உருவாக்கினவர், இந்த வாகனத்தை வடிவமைத்தவர் என்பது தெரியாததினால்தான் இன்னைக்கு முதலே பார்க்கும் பொழுதே அவரை அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு அநேக இடத்துல இப்படி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமல் இருக்கிறபடியினால் தான் இன்னும் போராட்டத்தில் இருக்கிறோம், இன்னும் வேதனைகளின் பாதை, இன்னும் ஒரு முடிவில்லாமல் பிரச்சனைகளை போராடி எப்போது என்கிற நிலைமைக்கு வந்து விடுகிறோம். இல்லை, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்ப்போம். சகலத்தை வல்லவர், அவரால் எல்லாம் முடியும். அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தா, நம்மளை உருவாக்கினவர், சரீரத்தின் அவயங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இதனால் அவருடைய கருத்தில் முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். வாழ்க்கை முழுவதும் அவர் அறிந்திருக்கிறபடியினால், முன்குறித்திருக்கிறபடியினால், திட்டமிட்டிருக்கிறபடியினால், காரியங்களை நிர்ணயித்திருக்கிறபடினாலே நேர்த்தியா நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் நம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இம்மட்டுமா நடத்தினீர், நீர் இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறீர். அப்பா, ஒரு சமாரிய ஸ்திரீ உம்மிடத்தில் வரும்பொழுது வாழ்க்கையே மாறுகிறது.
அதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள அத்தனை பேரும் உம்மை காணும்படியாய் கூட்டிக் கொண்டு வருகிறார். எல்லோரும் மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிற அளவுக்கு நீ காரியங்கள் நடக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். நாங்கள் உம்மை உண்மையாகவே நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை கண்டு கொள்ளத்தக்கதாய், சகலத்தையும் செய்ய முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுப்பீராக. எல்லாரும் இன்னைக்கு தைரியப்படுத்துங்க. இந்த பிரச்சனை தீரவே தீராதென்று இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உம்மால் முடியும் என்கிற விசுவாசத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் போராடி தோய்ந்து போய் சோர்ந்து போய் உடாய்த்து போய் நீ அவ்வளவுதான் என்று சொல்லி போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து பலப்படுத்தி தூக்கி நிறுத்தி அந்த காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுங்க. நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியங்கள் முடிவுக்கு வரட்டும் அப்பா. நன்மை உண்டாகட்டும். ஜெயத்தை கட்டளையிடுவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவரால் எல்லாம் கூடும். அவர் நடத்துவார். அவரை நாம் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டு அவ்விதமாய் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே சகலவித நன்மையினால் நாம் நிரப்பப்படுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.